உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகதியில் வலம் வருவதால் எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும். பல தருணங்களில் பிறரிடம் பண உதவி நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு உதவும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமையும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்யோன்யம் குறையக்கூடும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் சகஜ நிலை திரும்பும். உத்தியோகம். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் பழகும்போது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம். யாரையும் நம்பி அலுவலக விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்கள் பிறரால் ஏமாற்றப்படக்கூடும். அதனால் எச்சரிக்கை அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லை. அஜாக்கிரதையாக இருப்பின் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். சக கூட்டாளிகளில் சிலர் விலகிச் சென்று விடுவார்கள். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும். அதன் காரணமாக அடிக்கடி பணப்பிரச்சனை ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். ஏற்றுமதி துறையினர் கடனுக்கு பொருள்களை அனுப்புவதை தவிர்த்தல் அவசியம். கலைத்துறையினர். எதிர்பார்த்திருந்த பல லாபகரமான வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கிடைக்கும் சொற்ப வாய்ப்புகளிலும் வருமானம் குறைவாகவே இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் பணப்பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். அதனால் படங்கள் பாதியில் நின்று போகும். நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறையும். பல வருமான குறைவினால் சிரமப்படுவார்கள். அரசியல் துறையினர். உட்கட்சி பூசல்களினால் மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவும் குறையக்கூடும். மக்களிடையே செல்வாக்கு குறையும். மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றம் தடங்களின்றி நீடிக்கிறது. ஆசிரியைகள் ஆகியோரின் உதவி எளிதில் கிடைக்கும். பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. விவசாயத்துறையினர். நல்ல விளைச்சல் மகிழ்ச்சி தரும். உரம், தண்ணீர், விதைகள் தங்கு தடையின்றி கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. சந்தையில் உங்கள் விளைச்சல்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்கும். மழலை பாக்கியத்திற்கு ஏங்கி நிற்கும் பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பும் சிறப்பாக உள்ளது. ஏற்கனவே கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கும் சுகப்பிரசவம் ஏற்படும். பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.